நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நேயர்கள் சொந்தங்களுக்கும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று காலை 10:30 தொடக்கம் 12 மணி வரை, யமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 10:45 வரை பஞ்சமி திதியும் பின்பு சஷ்டி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:09 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம் நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:09 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் மனைவியருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசார சீலராக ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவொட்டி தீபங்கள் ஏற்றி வச்சு மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த ஆடி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று 11ஆவது நாள். இது தட்சணாயனத்தினுடைய ஆரம்பம். பொதுவாக இந்த ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி மாதம் பூராவுமே இறை வழிபாடுகள், குறிப்பாக அம்பிகையினுடைய வழிபாட்டுக்குரிய காலம் இந்த ஆடி மாதம் என்று, இது சிறுதெய்வ வழிபாடு என்று இந்த பேச்சியம்மன் மாரியம்மன் போன்ற தெய்வங்களை எல்லாம் கிராம தேவதைகளாக வழிபாடு செய்கின்ற சிறப்பு இலங்கை திருநாட்டிலும் கிராம பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே இந்த ஆடி மாதம் என்பது அங்கே அம்பாளுக்குரிய அம்பிகை வழிபாட்டுக்கு உரிய காலமாக
போற்றப்படுவது. இது பொதுவாக தட்சண அயனம் என்று சொல்லிக் கொள்வார்கள். சூரியன் தெற்கு நோக்கி நகர்வது. தட்சிணம் என்றால் தெற்கு, அயனம் சற்று நகர்வது, செல்லுவது. எனவே இந்த தட்சிணாயனத்திலே ஆரம்ப மாதம் ஆடி மாதம், முதல் மாதம், இது பல சிறப்புகளோடு கூடியது. இப்போ நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய், ஆடி மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளுடைய ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியதாகவும், இந்த ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமையிலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே பால் குடங்கள் அடியவர்கள் எல்லாம் கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் பால்குடம் சுமந்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கின்ற சிறப்பு. ஆடி கூழ் காட்சி கொள்வார்கள். பல்வேறு பைரவர் ஆலயங்களிலே இந்த ஆடி செவ்வாயிலே பைரவர் ஆலயங்களில் கூட பைரவ பெருமானுக்கு பொங்கல் வழிபாடுகள், வடைமாலை சாத்துவது என்கின்ற நேர்த்திக்கடங்களோடு கூடியதாகியவற்றையும் நாளைய தினம் இந்த ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமையிலே செய்து கொள்வார்கள். இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளை ராகு கால நேரத்திலே அம்பிகையை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே, இந்த தேசிக்காய் எலுமிச்சம்பழத்திலே விளக்குகள் ஏற்றி ராகு கால துர்கா பூஜை என்கிற வகையில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற சிறப்பும் நாளைய தினம் ஆடி செவ்வாயிலே நடைபெறக்கூடியது. இவ்வாறு பல சிறப்புகள் இந்த ஆடி மாதத்திலே இருக்கின்றது. அந்த வகையிலும் பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. ஆடி மாதத்து பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு பல ஆலயங்கள். அந்த வகையிலே கேகாலை மாவட்டம் பரக்காப்பொல ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த ஆடிப்பூர மகோற்சவம் எதிர்வரும் 5/8/2026 அன்றைய தினம் ஆரம்பமாகி ஆடிப்பூரத்திலே பகல் நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகத்தோடு மாலை ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு இந்த சிறப்பு நாட்களை நாம் முறை வழிபாடுகளை செய்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 27/7/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலைகள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எதிர்பார்ப்புகளிலே இழுபறிகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுனராசி, மிருகசீடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நிறைவான பலன்கள் அமையும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவுகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நன்மைகளும் சிறப்புகளும் அமையும்.
சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மனச்சோர்வு இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணபரப்பு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நன்மைகள் உண்டு. துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்தராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நன்மையும் மேன்மையும் தரும், சிறப்புகளும் தரும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகளும் இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மனச்சஞ்சலங்கள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே தடைகள் இருக்கும். அதற்கேற்ப செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவுகள் உண்டு, எதிர்பார்ப்புகளே நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கும். இன்றைய சிந்தனை: ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவான்? ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, தன்னுடைய கடமையை சரியாக செய்ய தவறுகின்ற மனிதன் அவர் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை சரியாக கண்காணித்து அந்த குடும்பத்தினுடைய செலவுகளை தன்னுடைய வருமானத்தின் மூலமாக கொடுத்து அந்த குடும்ப நிலைகளை உயர்வு பெறச் செய்கின்ற ஒரு வரையறையும் கடமையும் ஒவ்வொரு வீட்டுத் தலைவனுக்கும் உண்டு. அதை சரியாக பின்பற்றி செயல்பட வேண்டும். தொழில் என்பது எல்லோருக்கும் எதிர்பார்க்கின்றது மாதிரி அமைவதில் சிரமங்கள் இருக்கும். எல்லோரும் தாங்கள் எதிர்பார்த்த தொழிலே வெற்றி பெற்று உயர்வை பெற்று மேன்மையை பெற்று கொண்டிருக்கின்ற அமைப்பும் ஒரு சிலருக்கு இல்லாமல் போகலாம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த தொழில் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய கௌரவத்தையும் எங்களுடைய உயர்வு நிலையையும் தான் நாங்கள் பார்க்கின்றோமே தவிர தொழிலை தொழிலாக சரியாக செய்வதிலே பலர் கோட்டை விட்டு விடுகின்றோம். எந்த பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் தன்னுடைய தொழிலை மனப்பூர்வமாக, நியாயபூர்வமாக, கடமைபூர்வமாக உணர்ந்து செய்கின்றவர் தான் சிறந்த மனிதனாக போற்றப்படுகின்றார். எனவே அந்த தொழிலுக்கு நாங்கள் முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். செய்கின்ற தொழில் தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அதனால் தான் சொல்வார்களே, செய்யும் தொழிலே தெய்வம் என்று. எனவே இந்த தொழில் விடயங்களிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியாத விடயங்களை தெரிந்தது போல் காட்டிக்கொள்வதும் அந்த தொழில் சார்ந்து தேவையற்ற விடயங்களை செய்வதும் நமக்கு பலவிதமான சிக்கல்களை கொடுத்து விடுகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்வுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். செய்கின்ற தொழில் நமக்கு மிக உன்னதமானது, மிகச் சிறப்பை தருவது, நமது மனம் திருப்திகரமாக சந்தோஷப்படுகின்ற நிலையிலே இருக்க வேண்டும். இன்று எனது கடமையை சரியாக செய்தேன், நிறைவாக செய்தேன் என்று மனம் சந்தோஷப்படுகின்ற நிலையிலே நமது தொழில்கள் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் அந்த தொழில் நம்மை வாழ வைக்கின்ற அனுகூலத்தை சிறப்பாக தரும். நமக்கும் அந்த தொழில் செய்வதன் மூலமாக ஒரு நல்ல திருப்திகரமான நிலை ஏற்படும். எனவே இந்த நிலைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி சரியாக வெற்றிகளை காண வேண்டும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம்.
இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. இக்குறளினுடைய பொருளாக தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார், தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. இக்குறளினுடைய பொருளாக தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார், தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். உடன் இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.